பிரதான எதிர்க்கட்சியுடைய நம்பிக்கையை பெறாத அவங்க பங்கேற்பு இல்லாமல் நடக்கக்கூடிய தேர்தல் முழுமையான தேர்தலை ஒரு நிறைவானதை பார்க்க முடியும். இது ஒரு ஜனநாயகபூர்வமாக நடக்கக்கூடிய தேர்தலில் யார் நிற்கணும், யார் நிற்காமல் இருப்பாங்க, யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்கல்ல, யாருக்கு மறைமுகம் ஆதரவு கொடுப்பாங்கன்னு அவங்கவுங்க முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அது விரும்பாமலோ திமுக எப்படி ஒரு வலிமையான வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியோ அதுபோல் அதிமுகவும் வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி தான். ஆட்சி அமைப்பதற்கு இந்த முறை கூட ஒரு 3% வாக்குகள் தான் வித்தியாசம் ரெண்டு கட்சிகளுக்குமே. அப்படி மாநிலத்தில் ஒரு மாநில வலிமை உள்ள ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஏன் இந்த இடத்துல பின்வாங்குது அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். அப்போ இதில் என்ன அப்படின்னா 26க்கு அவங்க முன்கூட்டியே தனக்கான உத்தியை இப்போயே கையாளுறாங்க. என்ன யுக்தி? திரும்ப நம்ம நிற்கிறது மூலமாக ஏன் திமுகவுக்கான வாய்ப்பை வெற்றி வாய்ப்பை நம்ம ஏன் கொடுக்கணும்? அப்போ நம்ம பாஜக கூட்டணிக்கே நம்ம ஆதரவு கொடுத்தோம். பாஜக கூட்டணியில் தான் ஏன் அதிர்ச்சி அடைகிறேங்க? பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க ஒட்டு ஓரமும் இல்லை, 27 இல்லை பாமக பாஜக நிற்கிது, அதிமுக நீங்கள் வித்ட்ரா பண்ணுறாங்க. அப்போ அந்த வாக்கு அதிமுக வாக்கு யாருக்கு போட போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. புறக்கணிப்புனா ஓட்டே போட மாட்டாங்களா? என்னுடைய கேள்வி, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய கேள்வி, புறக்கணிப்புனா நீங்கள் அங்கே இருக்கிற வாக்குகள் எந்த வாக்குமே நீங்கள் யாருக்குமே போடலை அப்படின்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை நீங்கள் சுதந்திரமாக புறக்கணிச்சிருக்கு, புதுக்கோட்டையில் புறக்கணிச்சிருக்கு, அப்போல்லாம் இந்த கேள்வி இல்லை. அது ஏன்னா இப்போ அவங்களுக்கான தேவை இருக்குது. இப்போ அவர் தொடர் தோல்வி இருக்குது. தொடர் தோல்வியின் அடிப்படையில் எப்படியாவது இந்த முறை முழுமையாக எந்த இடத்துலையுமே 7 இடத்துல அதிமுக வைப்பு தொகை இழந்திருக்கு. அப்போ அந்த வைப்பு தொகையை மீட்க வேணும், கட்சியை மீட்டாக வேணும். இப்போ உங்கள் கணக்கு, உங்கள் தியரிங்கிறது அதிமுகவுடைய மறைமுக ஆதரவு பாஜக கூட்டணிக்கு, பாமகவுக்கு இல்லை. நான் மறைமுக ஆதரவுன்னு சொல்லவே இல்லையே, நேரடி ஆதரவுன்னு தான் சொல்கிறேன் நான். என்னங்க நேரடினா சொல்லுவாங்களே? இல்லை, அது எப்படி நீங்கள் அது கணேஷ்குமார் அவர்களே இதை மறுக்க போகிறது இல்லை. ஏன்னா சிரிக்கிறாரு. இல்லை, அது ஏன் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது அவருக்கு வசதி, இப்படி நினச்சி 4 பேர் அவங்களுக்கு ஓட்டு போட்டால் அவங்களுக்கு சந்தோஷம் தானே? இல்லை, கடந்து இப்போ நான் விழுப்புரம் தொகுதியில் எங்களுடைய கட்சியுடைய பொதுச்செயலாளர் அறிஞர் ரவிக்குமார் அவர்கள் நிற்கிறாங்க. அங்கே பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிற்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி திடீர்னு அவங்க நிற்கிற இடங்களில் பூரா அதிமுக ஓட்டு போகிறாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்கினுடைய எண்ணிக்கை பூத் வாரியாக பண்ணுறாங்க. விழுப்புரம் தொகுதியில் சொல்கிறோம். அதே போல் சிதம்பரம் தொகுதியில் எங்களுடைய தலைவர்களுடைய நிற்கிற இடத்துல நீங்கள் அந்த இடத்துல பாஜக நிற்கிது. பாஜக நிற்கிது அப்படின்னா சில இடங்களில் பாமக நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? அதிமுக ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதிமுக வெல்லணுங்கிறதுக்காக யார் அவங்களுக்குள்ள ஒரு மறைமுகமான அண்டர்ஸ்டாண்டிங் இந்த தேர்தலை நாங்கள் முழுமையாக பார்த்துட்டு இருக்கீங்க. பாஜக அதிமுக பாமக கடந்த முறை இருந்தாங்க, கடந்த முறை அதை கூட்டத்தில் இருந்தாங்க. இந்த முறை கொஞ்சம் விலகி பார்த்தாங்க, அது வேலை நடக்கலை, போயிட்டு இருக்கிறாங்க. கணக்கு அப்படின்றதெல்லாம் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ திமுகவை எதிர்த்து இருக்கக்கூடிய அணி அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு அதிமுக, பாமக, தேசிய ஜனநாயக கூட்டணி இவங்க எல்லாரும் கடந்த தேர்தலில் ஒன்றா சேர்ந்து தான் சந்தித்தோம். அதனுடைய நிகழ்ச்சி இப்போ இந்த தேர்தலில் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதிமுக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து விலகி நின்று நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னு சந்தித்தாங்க. அதனுடைய வீழ்ச்சின்னு சொல்கிறத விட அது ஒரு ஆளுங்கட்சிக்கு எளிதாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கியதனுடைய விளைவு. அவங்க சொல்கிற மாதிரி அதிமுக சிந்திக்கலாம், வருங்காலங்களில் இருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் அவங்களுடைய முழு ஆதரவு இருக்குன்றதுல எந்த மாற்று அதிமுக வாக்காளர்களுடைய 100% அவங்க எப்படி வேறு யார் திமுக போடுவாங்களா? அதிமுக என்ற ஒரு கட்சி எதற்காக துவங்கப்பட்டது? உண்மையான அதிமுகவில் இருக்க ஒருத்தரும் இந்த வாட்டி திமுகவுக்கு எதிராக களம் காண்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தான் வாக்குகளை செலுத்துவார்கள். அதில் எந்தவித மாற்றமும் இருக்க வேண்டியதில்லை, ஐயமும் இருக்க வேண்டியதில்லை. கமிங் டு அகேன் திரு மணிகண்டன், வணக்கம். நேரடி ஆதரவாமே, மறைமுக ஆதரவெல்லாம் இல்லை, நேரடி ஆதரவு அதிமுகவுடையது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. இன்னும் சொல்ல போனால் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் கூட்டணி வைக்க போகிறீங்க. அதுக்கு இப்போ முதல்ல அடுத்த ஸ்டெப் ரீஎன்ட்ரி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு, அதுக்கு முதல் படி. அப்படியா? ஹரி, தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹரி, நிர்மலா பெரியசாமி மாதிரி வணக்கம் அப்படின்னு அழுத்தி சொல்கிறப்பயே நீங்கள் நம்மக்கிட்ட வம்புக்கு வரீங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. ஹரி, அதாவது 1.5 லட்சம் தமிழர்களை கொன்றொழித்த போது பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ், திமுக, ராஜபக்சே 3 பேரும் ஒரு கள்ள கூட்டணி வச்சுருந்தாங்க.
ராஜபக்சே வீட்டில் போய் வயிறு புடைக்க விருந்து சாப்பிட்டுட்டு பரிசு பெட்டகம் வாங்கிட்டு வந்தாரு, அப்படி ஒரு கள்ள கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் இருந்தாங்க அப்படின்னு நான் சொன்னா அதை அவர் ஏத்துக்கிட்டாருன்னா, இதே மாதிரி ஒரு முக்கோண கூட்டணியில நான் அதிமுகவும் இருக்குது அப்படிங்கறத நான் ஏத்துக்குவேங்க. அதாவது வன்னியரசு விட்டுருங்க, கணேஷ் என்ன சொல்றாரு பாருங்க, பாமக என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதுல லாஜிக் இருக்குல்ல. அதிமுக வாக்காளர், திமுக எதிர்ப்பு வாக்காளர், அவங்க என்ன செய்வாரு? திமுகவுக்கு எதிர்த்து வாக்களிப்பார். திமுக எதிர்த்து யார் பிரதானம் இருக்கிறா? பாட்டாளி மக்கள் கட்சி நிக்குது. இயல்பு தானே. எதிரிக்கு வந்துட்டேன், அடுத்த எதிரிக்கு அடுத்த ரவுண்ட்ல இப்ப பதில் சொல்றேன், கொஞ்சம் பொறுங்க. நிச்சயமா அதிமுகவின் நெஞ்சில் சுமந்து கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவரை, புரட்சி தலைவியை சுமந்துட்டு இருக்கிறவங்க உயிரே போனாலும் உதயசூரியன் பட்டனை ஒருபோதும் அமுத்த மாட்டாங்க. கணக்கெடுக்கிறாங்க, கவனமா இருக்கு. பாமகவுக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் அப்படின்னு இன்னொரு பிரிவினைவாத கட்சிக்கும் அதிமுக தொண்டர்கள் உறுதியா ஓட்டு போட மாட்டாங்க. எந்த கட்சியை கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கூட்டிருந்தீங்களே, அந்த பிரிவினைவாத கட்சியா? எங்க கூட்டணிக்கு வாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு கூட்டணி ஏதாவது உங்களை வச்சு எதுக்கு நடுவுல உங்களை வச்சு ஏதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன வச்சு பேசல, பட் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். நீங்க பேசுறீங்க எல்லாமே யூகம்தான். இல்ல அப்படி இல்லைங்க. அப்படி பார்த்தா நாங்க எக்காரணம் கொண்டும் ஒரு திராவிட கட்சியோடு இனிமேல் கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி, அது அவருக்கு என்ன கடினமான வார்த்தைகளை டாக்டர் ஐயா பயன்படுத்துறார் அப்படிங்கிறத நான் நண்பர் கணேஷ்குமாருக்கு நினைவு வர வேண்டாம் அப்படின்னு சொல்றேங்க. அதே மாதிரி நீங்கெல்லாம் பொது தொகுதியில் நிற்க ஆசைப்படலாமா ஐயா அப்படின்னு கலைஞர் கேட்டாரு அப்படின்னு நம்ம வன்னியரசு சொன்னதும் அவருக்கு ஞாபகம் வந்துட வேண்டாம் அப்படின்னு நான் விரும்பிக்கிறேங்க. நான் நினைக்கிறேங்க, நீங்க ஏன் களம் இன்னும் மனு தாக்கல் பண்றதுக்கே இருக்குதே, அங்க நிறைய சுயேட்சைகள் நிக்க போறாங்க. யாராவது ஒரு நல்ல சுயேட்சையை கூட அதிமுக ஆதரிக்கலாம். உங்க தந்தி டிவியில நான் நேற்று சொன்ன மாதிரி, எப்படி மத்திய பிரதேச இந்தூர் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்ட போது அங்க உள்ள காங்கிரஸ் கட்சி சொல்லி நோட்டாவுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களோ, அந்த மாதிரி நோட்டா புரட்சி தமிழகத்தில் விக்கிரவாண்டியில் முதலாக கூட வெடிக்க போகுது. இந்த அலங்கோலங்கள் திராவகமான எப்பேற்பட்ட கட்சி சார் இப்ப நோட்டாவோட ஐடென்டிஃபை பண்றீங்க?